வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காணிக்க போட்டிருந்தா நல்ல கை தரலாம். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை சத்தமா சொல்லுங்க. நான் வேகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போக விரும்புகிறேன்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். காலையிலிருந்து நாம் இந்த இடத்துல கூடி வந்த நேரத்திலிருந்து நாம் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறது. ஆராதிக்கும் போதே கட்டுகள் அவிழ்க்கப்படும், ஆராதிக்கும் போதே சுகம் உண்டாகும், ஆராதிக்கும் போதே கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்புவார். வெறுமையான பாத்திரங்கள். எல்லாரும் கண்களை மூடலாமா? எத்தனை பேர் தேவனை உண்மையை ஆராதிக்க வந்திருக்கிறோம்?
நான் போற இடத்துலலாம் சொல்லு, நான் ஏவப்படுகிற ஒரு வார்த்தை, ஆராதனையில் உண்மை மிக முக்கியம். கர்த்தரனை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூட, ஆமென். ஒரு ஊழியக்காரன் உங்களை பார்க்கல, உங்க பக்கத்துல கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் அவரை பிரியப்படுத்தினா அவர் நம்மை பிரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்து. நான் கரங்களை உயர்த்துவது ஆண்டவருக்கு பலி செலுத்துவது என்று நான் சொல்லி இருக்கிறேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கம் ஆன். அதாவது ஒரு டைம் இல்ல, பரலோகத்துல யோவான் எழுதுகிறார், யோவான் திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பார்க்கலாம், பரலோக ஆராதனை மாதிரி நம்ம செய்யறோமான்னு பார்க்கலாம். எவ்வளவு சத்தமா ஹல்லேலூயா சொல்ல முடியுமோ, எவ்வளவு சத்தமா பலன் இருக்கிற வரைக்கும். ராகாதா ராகா ஷாகாதா ராபாஷி அந்தரானாமா ராகாதரானாமா. பரலோகத்தில் இதே போல ஒரு ஆராதனை நடக்கிறது. ஆமென், ஆமென். நிறைய பேர் பலத்தை வச்சுட்டு சத்தமா சொல்லாம ஏமாத்துறீங்க ஆண்டவரை. ஏமாத்தாதீங்க பிரதர், தங்கச்சி, ஆண்டவரை ஏமாத்தாதீங்க. முழு பலத்தோட ஆண்டவரை ஆராதிங்க. ராகாதானாமா. பலவீனமா இந்த காலை நேரத்துல வந்திருக்கலாம், ஆனா அந்த பலவீனத்தை மறந்து நீ ஆண்டவரை துதிக்கும் போது, நீ ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய கட்டுகளை அவிழ்ப்பார். உன்னுடைய பலவீனங்கள் மாறும் ஆராதிக்கும் பொழுது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர். இன்னும் சத்தம் உயர்த்தி ஆராதிக்கலாம். ஐயோ, டயர்ட் ஆயிட்டீங்களா? டயர்ட் ஆயிட்டீங்களா? கை வலிக்குதா? ராகாதா ராகா ஷாகாதா ராபா. Come on, raise your hands in the presence of God. நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துல பெருவெள்ளத்தின் இறைச்சல். சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்ற வார்த்தை. praise Jehovah, praise Jesus, we praise the Lord. ஓ ரபா கதரபா. வெறுமையான பாத்திரங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆராதிக்கும் போதே, ஆராதிக்கும் போதே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக போராடுகிற அந்தகாரத்தின் கிரியைகள் ஆராதிக்கும் பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆராதிக்கும் பொழுதே ஓ ராகாதாராபா விடுதலை உண்டாவதாக. Lord, we lift up your name. Hallelujah, 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 hallelujah. Come on everyone. Hallelujah, 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 hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். Hallelujah. Yes. Amen. One wonderful Jesus. Rakata rabashakataya. Hallelujah. Hallelujah. இன்னும் சத்தமா நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். Hallelujah. Yes, Lord. எத்தனை பேர் உண்மையா ஆராதிக்க? பரலோகத்தை கொஞ்சம் ட்ரீம் பண்ணி பாருங்க. ஹெவனை கொஞ்சம் ட்ரீம் பண்ணி பாருங்க. இங்கே ஆராதனை இப்படி இருந்துச்சுன்னா பரலோகத்துல எப்படி இருக்கும்? எஸ், எஸ். Come on again. திரும்ப திரும்ப சத்தமாக. Hallelujah. Oh, yes, Lord. Thank you for your presence, God. என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்.
உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லலாமே, என் தேவனே, என் இயேசுவே, என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஏசப்பா பார்த்து சொல்றீங்க? என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, என் பலனே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே, நான் உங்களுக்காகவே வாழ்வேன். ஆராதனை என்பது வெறும் பாடல்கள் மட்டுமல்ல, நல்லவரே வல்லவரே சொல்கிற வார்த்தை மட்டுமல்ல. என்னுடைய முழு வாழ்க்கையும் இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. அவருக்கு பிடிக்காம நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. அவருக்கு பிடிக்காத பாவம் நான் செய்ய மாட்டேன். அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன். சாகிற வரைக்கும் நான் இயேசுக்காக நான் வாழ விரும்புகிறேன். அப்படி சொல்றதாங்க அர்ப்பணிப்பு தாங்க ஆராதனை. அப்படி அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் திரும்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, உங்க சத்தம் தான் கேட்கணும். என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹalleluya. Yes Jesus Lord. Thank you Holy Spirit of God. Come on, come on, come on, again, again. Hallelujah. நிறைய பேர் உண்மையை ஆராதிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார் சகோதரி சகோதரா. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவர் பிரியப்படுத்துகிற, அவரை பிரியப்படுத்துகிற ஆராதனை. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே
எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல உயிரோடு எழுந்த இயேசுவே நான் உங்களுக்காக நான் வாழுவேன் ஆண்டவரே அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்லலாமா? உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. சொல்லுங்க, உயிரோடு எழுந்த நான், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே. Yes Lord. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க, hallelujah, 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 hallelujah. நீங்க மட்டும் சொல்லுங்க, hallelujah, 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 hallelujah. Come on everyone, hallelujah. இவ்வளவுதான் சத்தம். Hallelujah, hallelujah. Thank you Father Lord. ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்காக வாழ விரும்புகிறோம். எங்களை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீ உலாவி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. Revive us this morning. Send your word and revive us, Lord. Hallelujah. உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காரலாம். இந்த நாளில் மீண்டுமாக அருமையான சபையாரோடு அருமையான ஊழியக்காரரோடு இணைந்து தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அருமையான பாஸ்டர் பீட்டர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய குடும்பத்தாரை, அருமையான பாஸ்டர் அம்மாவை, அவருடைய சபையார் யாரையும் எல்லாரையும் உடன் ஊழியர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். சிரிச்சுட்டே சொல்லுங்க, முறைச்சிட்டு சொல்லாதீங்க. இயேசு நல்லவர். ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல், யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்னுடைய சிந்தையில் வைத்த வார்த்தை. ஆமென். 1வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. திரும்ப ஒரு விஷயம் வாசிங்க சிஸ்டர். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த இடத்துல யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று யாரை குறித்து எழுதுகிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இயேசு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு சின்ன வயதிலிருந்து இந்த யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனம் என்கிற ஜனத்தை அவருடைய ஜனம், ஆண்டவருடைய ஜனம் என்றும், நாமெல்லாம் யாரு சொல்லுங்க சத்தமா? புறஜாதிகள், ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். நம்ம எல்லாம் புறஜாதிகள் என்றும் வேதம் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் பேர்ல ரொம்ப கோபமா இருக்கும். நீங்க அப்படி யாராவது யோசித்திருக்கீங்களா? என்னையா இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் அவருக்கு சொந்தமான ஜனம், நாங்கெல்லாம் புறஜாதியா? அந்த புறஜாதியில பல ஜாதி நம்ம. ஹலோ, என்ன அல்லேலியா? இதுக்கு எதுக்கு அல்லேலியா? நல்லா கவனிங்க. ஓகே, கவனிங்க. யாராவது யோசித்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன ஆண்டவரே, நீங்க பாரபட்சம் இல்லாத தேவன் அல்லவா? நீங்க பார்ஷியல் இல்லாத தேவன் அல்லவா? ஏன் எங்களை மட்டும் புறஜாதிகள் சொல்றீங்க? அவங்க மட்டும் என்ன பெரிய உங்க ஜனம் சொல்றீங்க ஆண்டவரே? ஏன்
இப்படி நீங்க ஒரு கூட்டத்தை மட்டும் நீங்க தெரிஞ்செடுத்தீங்க? எங்க எல்லாரையும் நீங்க படைக்கலையா? எல்லாரையும் நீங்க தானே படைச்சிங்க. ஆதாம் ஏவாள்ல இருந்து தானே நாங்கெல்லாம் உருவாகி இருக்கிறோம். உம்முடைய கரத்தினால் அல்லவா அவர்களை படைத்தீர். ஏன் உமக்கென்று ஒரு சின்ன கூட்டத்தை தெரிந்து கொண்டீர்? இப்படிதான் யோசித்து இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் முதலிலே மனிதனை எதற்காக படைத்தார் என்றால், நீங்கள் சொல்வீர்கள் தேவனை வெளிப்படுத்த, தேவனை ஆராதிப்ப, தேவனை துதிப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாக. ஆமா, தேவனை, பரிசுத்த தேவனை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர் தம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. தம்முடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயல், அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள்ள வைத்து ஒரு பரிசுத்தமான, அதாவது மனுஷனை பார்த்தா கடவுளை பார்க்க வேண்டியதில்லை, மனிதனை பார்த்தா ஆண்டவரை அந்த அளவுக்கு சேம், அதே போல ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். அவர்களை உருவாக்கி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் அவர்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் சொன்னார். என்ன ஆசீர்வாதம்? ஆமா, நீங்கள் பலுகி பெருகி. போதும், 4 விதமான ஆசீர்வாதம். பலுகி பெருகி, பூமியை நிரப்பி, அதை கீழ்ப்படுத்தி, அதை ஆண்டு கொள்ளுங்கள். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். எப்பொழுதுமே மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தவறாகவே புரிந்து கொள்ளுகிறான். இந்த நேரத்திலும் ஆண்டவர் பலுகிதான பெருகு சொன்னார். ரொம்ப சிம்பிள் பிளஸிங். ஓகே, நாங்கள் இதை செஞ்சிடறோம்னு சொல்லி பலுகி பெருகி பூமியை நிரப்ப ஆரம்பிச்சிட்டான். இன்னும் இந்தியாவும் சைனாவும் போட்டி போடுது. ஹலோ, பலுகி. இப்போ ஆண்டவர் சொன்னது, அதாவது சரி, நான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 6:1. மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி. போதும். இப்போ 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு பார்த்தா ஓ, தேவ ஆசீர்வாதம் தான் இப்படி இருக்குது போல இருக்கு, தேவ ஆசீர்வாதத்தின்படி தான் ஜனங்கள் பெருகிறது போல இருக்குதுன்னு நினைப்போம். ஆனா அதே 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் வாசிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, நான் பெருகச் சொன்னது ஏதோ ஒரு ஜனக்கூட்டம் அல்ல, நான் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றது ஏதோ ஒரு மனித ஜாதி அல்ல. அதற்கு பதில் மல்கியா 2:15 சொல்லுகிறான், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே. ஒரு பரிசுத்தமாக தன்னுடைய கரத்தினாலே, தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு மனிதனை உண்டாக்கி, மனுஷியை உண்டாக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னது, நான் எப்படி உங்களை உருவாக்கினேனோ, நான் எப்படி என்னுடைய சாயலாக, என்னுடைய ரூபத்தின்படி, என்னுடைய ஆவியை உனக்குள்ளே வைத்து ஒரு பரிசுத்தமான மனிதனாக என்னை போலவே உருவாக்கினேனோ, இதே போல ஒரு ஜனத்தை இந்த பூமியிலே பலுகி பெருக செய்வதற்குத்தான் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்தார். ஆனால் மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தவறாக புரிந்து கொண்டான். சாத்தானுடைய தந்திரத்திலே அவன் மாட்டிக்கொண்டான். பாவம் பிரவேசித்தது. ஒரு பாவ சந்ததியை பெற்றெடுக்க ஆரம்பித்தான். நன்றாக கவனியுங்கள், பாவ சந்ததியை பெற்றெடுக்க ஆரம்பித்தான். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அழைத்ததின் நோக்கம் ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்காக. நமக்கு பிறக்கிற பிள்ளைகளை அதை மட்டும் நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் எங்கேயோ இருந்தோம், நாம் எப்படியோ இருந்தோம், நாம் இந்த இயேசுவை அறியாமல் இருந்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறாமல் பிசாசுடைய பிடியில இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தாயின் கருவில் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்து ஏற்ற நேரத்தில் உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார். எதற்காக நம்மை மாற்றினார்? எதற்காக கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார்? நாம் ஆவிக்குரிய ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியின் மேல இருக்கிற கடமை,
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று பெருக்கம், ஒரு ஆவிக்குரிய பெருக்கம், ஒரு ஆவிக்குரிய ஜனம், ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் அதை மறந்து விட்டதனால தான் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் இந்த இந்தியாவில ஸ்தாபிக்கப்படாமல் இருக்கிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது போல, என்னையும் உங்களையும் ரட்சித்தது போல, என்னுடைய இனஜன பந்துக்களினுடைய நண்பர்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை தேவ சமூகத்திற்கு அழைத்து வரவும் நீ முயற்சி எடுத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதை போல அவரை பிரியப்படுத்துகிற காரியம் வேறு ஒன்றுமில்லை, ஆத்தும ஆதாயம். அதனால தான் எங்கேயோ அழிகிற ஜனத்திற்கு ஆமேன் பாரசாலையிலிருந்து பணம் அனுப்புகிறோம். நான் போலினாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பணத்தின் மூலமாக நான் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் என்று கொடுக்கிற அந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். இது நல்ல ஒரு மிஷனரி சபையாக, விஷனரி சபையாக கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த சபையில் நின்று தேவனுடைய ஊழியம் செய்வதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பரந்த தரிசனம். இந்த இந்தியா இயேசுவை அறிய வேண்டும். இந்திய தேசத்தில் இயேசுவை ஆண்டவர் என்கிற நான் சாகரத்துக்குள்ள அந்த சத்தம் கேட்கணும். கேட்குமா? கேட்கும். கேட்குமா? கேட்கும். நான் சொல்றேன், இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே இந்தியாவின் நிலைமையை கர்த்தர் தலைகளாக மாற்றப் போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்கள் எல்லாம் ரொம்ப சோகமா சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ரிவைவல் எங்க தெரியுமா? அதிவேகமான எழுப்புதல் இப்ப எங்க நடந்துட்டு இருக்கு தெரியுமா? சைனால நடக்கிறது. சமீபத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, ஒரு நாளையில 50,000 பேர் சைனாவிலே ரட்சிக்கப்படுகிறார்கள். எவ்ரிடே 50,000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் உள்ள பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகளுடைய அடுத்த பார்வை இந்தியாவின் மேலதான் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் விசுவாசிக்கிறேன், இந்தியாவில் ஏற்கனவே கர்த்தர் எழுப்புதலை ஆரம்பித்து விட்டார். எல்லா பரிசுத்தவான்கள் தீர்க்க சொல்றாங்க, சைனால நடக்கிற ரிவைவலை விட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமா இந்தியாவில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நம்முடைய தலைமுறையிலே இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள இந்த இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ளும். ஆனால் அதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்த விரும்புகிறார்? பதில் சொல்லுங்க. ஹலோ பிரதர், சொல்லுங்க. யாரை பயன்படுத்த விரும்புகிறார் அந்த எழுப்புதலுக்கு? என்னைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். அவன் நம்மைத்தான் பயன்படுத்த. தேவனை அறிந்தவர்கள், கவனிங்கள், நான் வேகமாக போகிறேன், நேரம் அதிகமாக இல்லை. ஆண்டவர் இப்படி பாவ சந்ததியை பெற்றெடுத்து பூமியை நிரப்பின பொழுது ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். தேவ சித்தத்தை புரிந்து கொண்டவன் ஒருவனும் இல்லை. இந்த பாரசாலை, இந்த கேரளா ஸ்டேட், இந்த தமிழ்நாடு, இந்தியா தேசம் ஒரு பரிசுத்த சந்ததியாக நிரப்ப வேண்டும். தரிசனத்தை மறந்து விட்டார்கள். தேவனுடைய சித்தத்தை மறந்து விட்டது தேவ ஜனம். பாவ சந்ததி பெருகி கொண்டிருக்கிறது. பிசாசுடைய ராஜ்யம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க மறந்து விட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? முழு உலகத்தையும் அழித்து விட்டார். ஐயோ, என்னுடைய சித்தம் நிறைவேறவில்லை, என்னுடைய நோக்கம் நிறைவேறவில்லை, எல்லாரையும் அழிச்சிட்டாரு. ஒரே ஒரு மனிதன், அந்த குடும்பத்தை மட்டும் கர்த்தர் பாதுகாத்தார். அவன் பேர் என்ன சொல்லுங்க சத்தமா? நோவா. இப்போ நோவா மட்டும் தேவனுக்கு முன்பதாக நீதியா இருந்தான், பரிசுத்தமா இருந்தான். நோவாவுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமக்கள் 8 பேர். இப்பொழுது முழு உலகத்தையும் ஆண்டவர் அழித்து விட்டு, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நோவாவிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, ஐயோ, நீங்கள் பலுகி பெருக வேண்டும், போதும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அந்த சத்தம். முதலிலே மனிதனை நான் என்னுடைய கரத்தினாலே உருவாக்கினேன். இந்த பூமியை நான் பரலோகத்தை போலவே மாற்ற நான் விரும்பினேன். ஆகவே தான் தேவ தூதனை போல மனிதனை படைக்கவில்லை, என்னை போலவே மனிதனை படைத்தேன். என்னுடைய கரத்தினாலே மனிதனை படைத்தேன். என்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே நான் வைத்தேன். ஒரு பரிசுத்த சந்ததி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்றுதான் இந்த ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் அவன் பிசாசுக்கு செவி கொடுத்து
பிசாசுடைய தந்திரத்திலே மாட்டி அவன் பாவம் செய்து ஒரு பரிசுத்த சந்ததிக்கு பதிலாக ஒரு பாவ சந்ததியை பெற்றெடுத்து இந்த பூமியை நிரப்பி விட்டான். என்னுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. ஆகவே நான் நோவா, என்னுடைய கரத்தின் கிரியைகள் தான், நான் சிருஷ்டித்த மனிதர்கள் தான், ஆனால் என்னுடைய சித்தம் நிறைவேறாததுனால அவர்களுக்கு நிறைய நாட்கள் நான் கொடுத்து பார்த்தேன், அநேகர் மூலமாக பேசி பார்த்தேன், ஆனால் அவர்கள் என்னிடத்தில் திரும்புகிறதாக தெரியவில்லை. ஆகவே நான் என்னுடைய நோக்கம் நிறைவேறாத பட்சத்தில் முழு மனுக்குலத்தையும் நான் அழித்து விட்டேன். ஆனால் முழு மனுக்குலத்திலையும் ஒரே ஒரு மனிதனாகிய உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஆனால் தேவ சித்தத்தை செய்ய துடிக்கிற ஒரு ஜனத்தை தான் கர்த்தர் இன்றைக்கும் தெரிந்தெடுக்கிறார். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு ஜனத்தை தான் இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம், சத்தியத்திற்காக வாழுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம் என்கிற துடிக்கிற ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை தான் பரலோகம் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பரிசுத்தத்தை வாஞ்சித்தால் உன்னைத்தான் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று ஒரு துடிப்பு உனக்குள்ளே இருந்தால் உன்னைத்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து எழுப்புதலுக்கு பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். முழு உலகத்தையும் அழித்து நோவாவையும் பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்பொழுது அவர்களை பார்த்து கையை, நான் இப்படி தான் யோசித்துக்கு அர்ப்பணம் பண்ணி பார்த்தேன். அவர் கையை, நோவாவுடைய பிள்ளைகள் குமாருடைய கையை பிடிச்சிட்டு ஆண்டவர் சொல்றார், நீங்களாவது பலகி பெருகி இந்த பூமியை ஒரு பரிசுத்த சந்ததியா நிரப்புவீங்களா? ஆமென். என் சித்தத்தை செய்யாத அத்தனை பேரையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு திரும்ப எப்படியாவது ஒரு பரிசுத்த சந்ததி இந்த பூமியில நிரப்பணும். நோவா, நீங்க மட்டும் பரிசுத்தமா இருந்தீங்க நோவா, அதனால தான் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நான் பாதுகாத்தேன். இப்போ நான் உங்க கையை பிடிச்சு கேட்கிறேன், நீங்களாவது பலகி பெருகுவீங்களா? ஏற்கனவே ஒருத்தன் ஏமாத்திட்டான் என்ன, ஆதாம் என்ன ஏமாத்தினா, ஆதாமுக்கு பிறந்த எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, நீயாவது என்ன ஏமாத்தாம ஒரு பரிசுத்த சந்ததி பெற்றெடுப்பியா? நோவா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய சந்ததியும் சாபத்தின் சந்ததிகளாக மாறிவிட்டது. அதற்கு பிறந்த பிள்ளைகளும் அவரை கொஞ்சம் பேர் ஆண்டவர் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாம திரும்ப ஒரு பாவ சந்ததியை பெற்றெடுத்தார்கள். ஐயோ, ஆண்டவர் நோவா இடத்துல சொன்ன, நோவா, நான் முதல்ல அழிச்ச மாதிரி இனிமேல் அழிக்க மாட்டேனா? ஆண்டவர் மனிதனோடு நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணி விட்டார். இப்பொழுது என்ன நடந்துச்சு? மறுபடியும் பாவ சந்ததி பெருகிருச்சு. ஐயோ, இந்த பூமியை ஒரு பரிசுத்த சந்ததியினாலே நிரப்புவதற்கல்லவா நான் திட்டம் வைத்திருந்தேன், அதற்காக அல்லவா மனிதனை நான் உருவாக்கினேன். ஆனால் திரும்ப 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 அந்த திட்டம் மறைக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இப்ப ஆண்டவர் உள்ளத்துல ஒரு திட்டம் வந்துச்சு. என்னன்னா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் எனக்கு தேவை. என்னுடைய வார்த்தை அப்படியே சத்தியத்தை சத்தியமாக கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் எனக்கு தேவை. அவனை கொண்டு ஒரு பரிசுத்த ஜனத்தை நான் உருவாக்க போகிறேன். அவனை கொண்டு நான் என்னுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். கர்த்தர் தேடுகிறார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒருவனை தேடுகிறார். நீண்ட நாட்கள் தேடி கண்டுபிடித்த அந்த மனிதன் தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார் சகோதரா. ஆமென். உன்னை நீ சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தால் கர்த்தருடைய கரத்தை பிடித்து உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். உன்னுடைய குடும்பம் ஆண்டவருடைய வசனத்திற்கு பயந்து பரிசுத்தத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா உன்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்து உன்னை அவருடைய ஜனமாக தெரிந்தெடுத்து முத்திரை போடுவதற்கு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆபிரகாம் பக்தி உள்ளவன். அவனை நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமை சூஸ் பண்ணது, ஆபிரகாம்கிட்ட ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கிறார். ஏய், ஒரு வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை, உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் ஒரு தேசத்திற்கு போவா. கமான். இதுதாங்க கிறிஸ்தவம். பழைய வாழ்க்கை,
பழைய பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற புதிய பாதையிலே காலெடுத்து வைப்பதுதான் கிறிஸ்தவம். ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்திற்குள்ளே வரக்கூடாது. பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் புதிதாயின என்கிற இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நான் வாழப் போகிறேன். இப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான். இப்ப நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் மனிதனை உருவாக்கின நாளிலிருந்து இடையில ஒருத்தர் 2 பேர் தான், ஏனோக்கு, நோவா, இந்த மாதிரி ஒரு சிலர்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை பிரியப்படுத்தினார்கள். இப்படி அநேகர் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஏமாற்றும் பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான். ஆண்டவர் டெஸ்ட் பண்றார், இனி எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில வசனம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க ஆரம்பித்தான். நான் நினைக்கிறேன் பரலோகமே எழுந்து நின்று அவனுக்கு சல்யூட் அடிச்சிருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனித நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். இந்த கடைசி காலத்தில் மிகுந்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய வசனம், நான் ஏற்கனவே இந்த சபையில் சொல்லியிருக்கிறேன், போகிற எல்லா ஆவிக்குரிய சபையிலும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற வேதம் முதலாவது, இரண்டாவது உங்கள் திருச்சபையில் நல்ல ஆவிக்குரிய சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்ல போதகரை, வைராக்கியமான போதகரை, உடன் ஊழியர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை உங்கள் சிந்தையில் எழுதி அதன்படி நீங்கள் வாழ ஆரம்பித்தா உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். வெளியே கள்ள உபதேசங்கள், கள்ள காரியங்கள், அற்புத அடையாளங்கள், மாயையான தோற்றங்கள், இதை வச்சு வசனங்களை மாற்றி கள்ள உபதேசம் பண்ணி மனவாட்டியை கரைப்படுத்த பிசாசு அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது, டிவி மூலமாக கிரியை செய்கிறது. அதனால நீங்க மேக்சிமம் எதையும் பார்க்காம உங்க ஆலயத்தில் உங்க கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இந்த சபையில வந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தார் ஒரு பரிசுத்த ஜாதியாக நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாக்குவீர்கள். ஹல்லேலூயா. அந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க போகிறேன், நேரம் கடந்து போய்விட்டது. நன்றாக கவனிங்கள். இப்படி ஆபிரகாமோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமை அவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா அவர் நம்ம பக்கத்தில் வந்து, நான் வெஸ்லியுடைய தேவன் தெரியுமா? ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவரே சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன். அவனுடைய பிள்ளை ஈசாக்கு, அவனும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். அவனுடைய பிள்ளை யாக்கோபு, ஆரம்பத்தில் அவன் ஏமாற்றினாலும் அவன் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டான். அவனை அவர் இஸ்ரவேலாக மாற்றினார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேலை என்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டேன். ஏன் அப்படின்னா, முழு உலகத்தையும் ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றுவதற்காகத்தான் மனிதனை உண்டாக்கினேன். அதற்காக நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. ஆதாம் மூலமாக நான் எடுத்த முயற்சி, பிசாசு ஜனங்களை வஞ்சித்து தந்திரமாக என்னுடைய நோக்கத்தை அவன் மனிதனுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற விடாமல் தடுத்து விட்டான். அடுத்தது நோவாவின் மூலமாக அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற முயற்சித்தேன். அது ஆயிற்று. அதற்கு பிறகு மனிதர்கள் பாவ சந்ததியை பெற்றெடுக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது நான் ஒரு ஆபிரகாம் என்கிற மனிதனை, அவனுடைய குடும்பத்தாரை நான் தெரிந்தெடுத்து அவனுடைய பிள்ளையை நான் இஸ்ரவேலாக மாற்றி அவர்களை என்னுடைய ஜனமாக நான் தெரிந்து கொள்ளுவேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் நான் வேகமா வரேன். எகிப்து தேசத்திலிருந்து மோசையின் மூலமாக தன்னுடைய ஜனமாக இஸ்ரவேலை ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார், அழைத்து வந்தார் என்றால், அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து மோசையை மலை மேல கூட்டிட்டு வந்து, மோசை கம் 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 இங்க வா இங்க வா இங்க வா, எழுதிக்கோ எழுதிக்கோ, என் ஜனங்கள் எப்படி இருக்கணும், என்னுடைய நோக்கம் என்ன, ஏன் நான் மனிதனை உண்டாக்கினேன், எப்படி மனிதர்கள் வாழணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும், எதை தொடணும், எதை தொடக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, நான் பரிசுத்தம் உள்ள தேவன், அதற்காகத்தான் நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இந்த எழுதிக்கோ, போய் கற்பனைகளை சொல்லு, என்னுடைய வார்த்தையை சொல்லு, என்னுடைய விருப்பத்தை சொல்லு. ஆதி முதல் இப்படி ஒரு ஜனத்திற்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். மோசஸ், இந்த கற்பனைகளை கொண்டு போய் என்னுடைய ஜனங்களுக்கு சொல்லு. ஆண்டவர் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம் என்கிற கற்பனைகளை, கட்டளைகளை மோசையின் மூலமாக வெளிப்படுத்தி தம்முடைய ஜனம்
அதை கை கொண்டு வாழ்ந்து. ஆண்டவர் என்ன பிளான்னா, ஏன் அவர் இஸ்ரவேலை சின்ன கூட்டத்தை தனக்காக தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டார் என்றால், கொஞ்சம் கூட்டத்தை பிரித்தெடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு கற்பனைகளை கட்டளைகளை கொடுத்து அவர்களை தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய சாயலாக இழந்து போன சாயலை திரும்ப அவர்களுக்குள்ளே வைத்து அவர்களை முழு உலகத்திற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ரோல் மாடலாக மாற்றி, ஏன் இந்த பாரசாலையில இந்த சுற்று வட்டாரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் பேரை மட்டும் பிரிச்சு கொண்டு வந்து இந்த கூடாரத்துக்கு உள்ள இருந்து ஆண்டவர் கற்பனைகளையும் வசனத்தையும் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், உங்களை அவருடைய சித்தத்தின்படி உங்களை மாற்றி அவரை போல மாற்றி உங்களை மற்ற எல்லா ஜனத்திற்கும் மாடலாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும். என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஜனங்கள், என்னுடைய சித்தத்தை செய்கிற ஜனங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களை கர்த்தர் மற்ற ஜனங்களுக்கு மாடலா மாத்துறதுக்கு தான் சர்ச் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வெளியே போகும் பொழுது அவங்க சொல்லணும், இவனை மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இவர்கள் பாருங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப மகிழ்வார். அதை போல சந்தோஷம் வேற ஒன்று இருக்காது. வசனம் அவருடைய சாயலாக நம்மை மாற்றுகிறது. வார்த்தை, நான் திரும்ப திரும்ப அழுத்தமாக நான் சொல்லுகிறேன், போகிற எல்லா இடத்திலும் இந்த கடைசி நாட்களில் சொல்லுகிறேன், வார்த்தை தான் முக்கியம், வசனம் தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம். தேவனுடைய ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜாதியாக எழும்புவோம், ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்போம், ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுப்போம். நம்மை போலவே ஆமென் முழு உலகத்தையும் மாற்றுவோம். முதல்ல நம்முடைய மாநிலத்தை மாற்றுவோம், அடுத்தது நம்முடைய இந்திய தேசத்தை மாற்றுவோம். நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்காக. ஆதாம் ஏமாத்தினா, அடுத்தது வர்றவங்கெல்லாம் ஏமாத்தினா, ஆனால் நான் அவரை ஏமாற்ற மாட்டேன். கண்களை மூடலாம். கம் ஆன் எவ்ரிஒன். நான் அவரை ஏமாற்ற மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஏசப்பாவை ஏமாற்ற மாட்டேன்? வேகமாக உங்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் அவருடைய சித்தத்தை நான் செய்வேன், அவருடைய வசனத்தின்படி நான் வாடுவேன். அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க சீக்கிரமா அவங்க கையை உயர்த்துங்க. நேரம் அதிகமாக இல்லை, கரங்களை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமாக வாழுவேன்ப்பா, வசனத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் மாற்றிடுவேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, நானும் என்னுடைய வீட்டாரும் உம்மை நாங்கள் வெளிப்படுத்துவோம், உம்மை சேவிப்போம். இந்த ஆண்டவர் இந்த சபைக்கு என்னை கொண்டு வந்ததற்கு காரணம் ஆண்டவர் உம்முடைய சித்தத்திற்கேற்ற பாத்திரமாக வணைந்து கொள்வதற்காக. ஆண்டவர் இப்படித்தான் மனிதன் வாழணும்னு அப்படி வெளி உலகத்திற்கு எங்களை வச்சு சவால் விடுவதற்காக ஆண்டவரே சபைதான் இந்த தேசத்திற்கு சவால் விட வேண்டும். நான் சொல்லுகிறேன், வரப்போகிற எழுப்புதலிலே தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள், ஆளுகிறவர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் சபையை திரும்பி பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் சபையை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக. ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நேரம் அதிகமாக போனதினால நான் வேகமாக ஜெபித்து முடித்து போதருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஒரு பரிசுத்த ஜாதியாக எழும்புவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த கற்பனைகளுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர், இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே கை கொண்டு ஆண்டவரே நாங்களும் உம்மை ஏமாற்றாமல் ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஜாதியாக நாங்கள் எழும்ப, நாங்கள் ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க, நாங்கள் ஒரு ஆவிக்குரிய பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்கு நாங்களும் எங்களுக்கு நீர் கொடுத்த பொருளாதாரம், நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அதற்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தீர்மானத்தை ஆசீர்வதியும். உம்முடைய சாயலாக ஆண்டவரே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க இந்த சபை ஒரு நல்ல கிறிஸ்துவிற்கேற்ற மனவாட்டியாக வளர்ந்து முழு தேசத்தையும் இந்த சபை பாதிக்கட்டும். ஆண்டவரே, கேரள மாநிலம் முழுவதையும் பாதிக்கட்டும், தமிழ்நாடு முழுவதையும் பாதிக்கட்டும், இந்தியா முழுவதும் பாதிக்கட்டும். தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.